வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து. சராமரியான மேட்சஸ் நேத்து வந்து கடார் முடார்னு அடி வாங்கி எல்லாம் முடிஞ்சிருக்கு. சுட சுட எலிமினேட் ஆயிட்டு சோகத்தில் வந்து ஸ்லாட் தான் எங்களுக்கு வந்து விடிவெள்ளின்னு உட்கார்ந்துட்டு இருந்த என்ன வந்து இப்படி அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. நானாவது பரவால்ல. புள்ளிமான் மாரி துள்ளி குதிச்சு இந்த ஒருத்தர் 2 வாரம் முன்னாடி அவர எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. இல்லன்னா எல்லா சாம்பியன்ஸ் லீக் மேட்சையும் ஆ கிரவுண்ட்ல இருந்து பார்க்காமல் வீட்டில இருந்து பிளேயர்ஸோடு சேர்ந்து பார்க்கும் மான்செஸ்டர் யுனைட்டட் சேர்ந்த இன்னொரு ஃபேனும் வந்திருக்காரு. அதான் வந்துட்டு இப்போ எங்களோட பிரீமியர் லீக் என்டையர் ஹோப்பே யாரு மேல இருக்குன்னா, ஆர்சனல் மேல இருக்கு. இதுக்கே இந்த லீ ஓ! இந்த சி இந்த இந்த இது நீங்க கேன்சல் பண்ணியிருக்கணும்ன்ற மாரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்சிலோனா வர்சஸ் அட்லெட்டிகோலயே போயிடலாம். அதாவது வந்து நடக்கிறது மேட்ச விட மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்த விஷயம் நெறைய சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதான் வந்துட்டு வாடா வாடா ஆமா. நீ ஏரியாக்கு வாடான்னு இவன் சண்டைக்கு கூப்பிடுறான். நீ முடிஞ்சா என்ன 1 on 1 விடுறான்ட்டு இவன் சண்டைக்கு கூப்பிட்டான். இந்த லெப்ரான் ஜேம்ஸ் மீம் வந்து அது ஆர்ஜினும் புரியல. என்ன மீனிங்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல எனக்கு. ஓகேவா? யாராவது தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வாய் விட்டு இப்படி இப்படின்னு போயிடுச்சு. பட் அத்லெட்டிக் எப்படியோ மூவ் ஆயிட்டாங்க. விச் இஸ் அ வெரி கிரேட் அச்சீவ்மென்ட் ஃபார் தெம். பார்சிலோனாவோட இந்த நாக் அவுட் பரிதாபங்கள் வந்து தொடர்ந்து தான் இருக்கு. எனக்கு வந்து என் கண்ணுக்கு என் கோட்டுக்கு சொன்ன அந்த மீம் தான். என்னது சாம்பியன்ஸ் லீக் வில் பி பேக் அட் கேம்ப் நூன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் இப்போ இன்னும் வரைக்கும் வரல. வரல. எங்க வ பார்சிலோனா என்ன லேக் பண்றாங்க? ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டு தே லேக்ட் த கம்போஷர் எஸ்டர்டே. அவங்க வந்து ஓன் அ இன்ஃபாக்ட் த கேம் வாஸ் ஆல்மோஸ்ட் வித்தின் தியர் ரீச் இன் தி ஃபர்ஸ்ட் ஹால்ஃப். அந்த ஃபெர்மின் லோப்பஸோடைய ஒரு மிஸ்ஸு, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் பார்க்க போனா. ஏன்னா, இட் வாஸ் அ வெரி கிளீன் ஹெட்டர். அது வந்து ஒரு பயங்கரமான மிஸ்ஸு. அண்ட் அ லாட் ஆஃப் சின்ன சின்ன சான்சஸு. ஆம் ஐ ஐ எனக்கு பெர்சனலா என்ன தோணுச்சு அப்டின்னா, தியர் டிஃபென்ஸ் ஹஸ் பீன் தியர் அக்கிலீஸ் ஹீல் ஆல் திஸ் வைல். ஆ நீ அந்த அந்த கோல் கன்சீட் பண்ண விதம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி அவுட் ஆஃப் நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாரி மழை பெய்யும்போது திடீர்னு ஒரு லைட்னிங் வரும் தெரியுமா? அந்த மாரி தான் இவனுங்களுடைய இந்த மேட்சும் கோலுமே அப்படிதான் இருந்தது. ஒரு ஒரு அது ஒரு ஃப்ளோ ஆஃப் ப்ளேன்னு சொல்லுவோம். ஓகே இவங்க கன்சீட் பண்ண போறாங்கன்ற மாரி நம்மளுக்கு எப்பயாவது ஒரு மாரி தெரிய வரும்ல. அந்த மாரி ஒரு சென்ஸே இல்ல. பார்சிலோனா வாஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல். பட் ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் 1 மினிட்ல வந்து கேம் மாறிடுச்சு. ஐ திங்க் பார்சிலோனா ஐ வுட் நாட் சே இட் வாஸ் அ பேட் பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் அ வெரி குட் இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச். அராஹோவும் சரி கடைசில ஒரு 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 மட்டமான ஒரு ஹெட்டர் வந்து மிஸ் பண்ணான் அவன். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அ கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 கோல் லீட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட் மாரி டீமுக்கு அதுவும் அவங்க ஹோம்ல வந்து இட்ஸ் அ வெரி வெரி டஃப் டாஸ்க். பட் ஸ்டில் பார்சிலோனா புட் அ பிரேவ் ஃபைட். நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்ல ஸ்பானிஷ் டீமோடைய விளையாண்டதுல அவுட் ஆஃப் 12 மேட்சஸ் பார்சிலோனா ஹஸ் ஒன்லி ஒன் 4 மேட்சஸ். ஸோ இட்ஸ் அ லாங் ரன்னிங் ஸ்ட்ரீக். பார்சிலோனா வந்து ஹை லைன் ஆடுறாங்க. அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து எப்பயுமே லோ பிளாக் தான் ஆடும். வந்து பார்சிலோனா கண்ட்ரோல்ல இருக்கிற மாரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம சிமியோனை எப்பயுமே இந்த கேம் கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாரு. கேம் வந்து நீ சொல்ற மாரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் போச்சு. அ பட் சான்சஸ் பார்சிலோனா நெறைய நெறைய சான்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஷுட் ஹவ் ஃபினிஷ்ட் த கேம் எனக்கு தெரிஞ்சு ஏர்லியராவே. பட் ஓவரால் இட் வாஸ் அ வெரி வெரி குட் கேம். நான் வந்து பார்சிலோனா மேட்ச் அவ்வளவா நான் ஃபாலோ பண்ணல சாம்பியன்ஸ் லீக்ல. பட் திஸ் கேம் வாஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங். நான் வந்து பார்சிலோனா ஷுட் கோ த்ரூன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி அத்லெட்டிகோ மேட்ரிடோட தேவ் லாஸ்ட் ஐ திங்க் 2 லெக்ஸ் வேற காம்படிஷன்ல. சாம்பியன்ஸ் லீக்லயும் தேவ் லாஸ்ட் 2 கேம். டோட்டலா ஓவரால் வெல் டிசர்வ் டு மேட்ரிட் தான். அத்லெட்டிகோ மேட்ரிட் தான். வெரி வெரி இன்ட்ரஸ்டிங்கான கேம். எனக்கு ரெஃப்ரி வந்து இன்னும் டிசிஷன்ஸ் பத்தி மேஜரா சம்திங் சொல்லிட்டு ரெஃப்ரி இருந்தானுங்களே. அது ரெஃப்ரி தட் வாஸ் அ டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. இட்ஸ் ரெட் கார்ட் தான். ஆஸ் அ பார்சிலோனா ஃபேனா நம்ம பார்க்கும்போது, நம்ம எமோஷனலா அந்த மேட்சோட பார்க்கும்போது, இட் வாஸ் அ பேட் டெசிஷன்னு தோணும். பட் லாஸ்ட் மேன்டா அவன் சார்லாத் வந்து இஸ் கிளியர் த்ரூ தி கோல். ஓகே. அண்ட் அதுவும் அவன் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஹி வுட் ஹவ் பீன் லைக் 10 யார்ட்ஸ் ஒரு 20 யார்ட்ஸ் அவே ஃப்ரம் கோல். அவ்வளோதான். பாக்ஸுக்கு ஒரு 5, 6 ஸ்டெப் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீ லாஸ்ட் மேனா இருந்துட்டு, டாக்கிள் போட்டு, தென் ரெட் கார்ட் இல்லாம அது எல்லோ கார்டா இருந்தா எப்படி? அது பாயிண்ட்டே இல்ல. ஸோ ஐ திங்க் தேர் இஸ் நோ டிஸ்பியூட் இன் ரெட். நான் ஒரு பார்சிலோனா ஃபேன். நான் பார்ஷியலா தான் நான் மேட்ச் பார்க்கும்போது எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. பட் அடுத்த நாள் காலையில பொறுமையா ரீப்ளே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச். They're still not there என்ன கேட்டா. பார்சிலோனா ம். வந்து தே ஹேவ் அ கிரேட் டீம்.
தே ஹேவ் யமால். யமால் வந்து பிக்கஸ்ட் டேலண்ட் தான். பட் தேர் ஸ்டில் நாட் தேர். கம்போஷர் இல்ல. என்னதான் வந்து ஃபிளிக் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மேனேஜரா இருந்தாலும், ஹி ஸ்டில் நீட்ஸ் டைம். ஈச் டைம் ஒரு அண்ட் ஆல்சோ சென்டர் அவங்க கிட்ட பேக். ஒரு ஒரு அதான் அவங்க கிட்ட ஒரு கோர் இருக்குடா. அதான் ஆக்சுவலி அந்த பாயிண்ட் தான் பேச பேச வந்தேன். தே ஹேவ் அ குட் கோர் ஆக்சுவலா. விங்கர்ல ஒரு நல்ல கோர் இருக்கு. மிட்ல ஒரு நல்ல கோர் இருக்கு. சென்டர் பேக்ல இந்த அரஹோலாம் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா வித்தரலாம்டா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து அவன் ரொம்ப கடைசில தான் ரேண்டமா தான் வந்தான். பார்ப்பேன். சப்ஸ்டியூட்டா தான் வந்தான். பார்சிலோனா மேட்ச். நான் பார்க்குற ரேண்டமா பண்ற மேட்ச்லாம் அவன் ஏதாவது ஒண்ணு பண்றான். இல்ல. செல்சி மாரி அவன அவன கொண்டு வந்ததே வந்து கடைசி 5 மினிட்ஸ்ல ஹெட்டர். ஹாரி மகுவையர் வந்து யுனைட்டடுக்கு வருவான்ல. அந்த மாரி ஒரு இம்பாக்ட் பிளேயரா தான் கொண்டு வந்தாங்க. நான் வந்து ஆ இல்ல லைக் நான் ஜெனரலா சொல்றேன்டா. அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல நான் எரிக் கார்சியா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். இதே மாதிரி ஏதோ ஒரு மேட்ச்ல முக்கியமான ஒரு மேட்ச்ல சொதப்பி அவனும் ரெட் கார்டோ சம்திங் ஏதோ வாங்கினான்னு நினைக்கிறேன். ஸோ இல்ல அதுதான். ஒரு தேர் ஒரு டிஃபென்ஸ் இஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு ஆக்சுவலா இருக்கு. அண்ட் ப்ராப்ளம். தே நீட் அ ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர். ஓகேவா? எக்ஸாக்ட்லி. லெவா இஸ் தேர் பட் லெவா இஸ் அவ்வளவுதான். லெவா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எம்எல்எஸ் பக்கம் அந்த இல்லைன்னா ஜுவென்டஸ் வாங்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் எம்எல்எஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வேணும். ஏன்னா நான் பாக்குற பார்சலோனா ஃபேன்ஸ்லாம் வந்து 2 பேர் 2 சைடு டிவைடு. ஒருத்தன் வந்து ஃபெரான் டோரஸை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு அவனை வித்துருங்க, அவனுக்கு தேவையே இல்ல. உங்களுக்கு எப்படி நூனோஸோ எங்களுக்கு ஒரு டோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கானு. வந்துச்சுன்னா தே கேன் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இல்ல ஆஹ் ஒரு சென்டர் பேக், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சென்டர் பேக். ஏன்னா அந்த குபார்சி யமால் எப்படி நம்ம வந்து விங்கருக்கு வந்து ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட்னு சொல்றோமோ, குபார்சி ஆஸ் அ சென்டர் பேக். ஏன்னா நீ நினைச்சு பாரேன், நம்ம எல்லாமே என்ன சொல்றோம், யங் பிளேயர்ஸால வந்து அந்த ப்ரெஷர் சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ வரையும் ஒரு ஸ்டார்டர்ல ஃபர்ஸ்ட் நேம் இந்த டிஃபென்ஸ் நீ வாஸ்னாக்கு எடுத்து பார்த்த அப்படின்னா, குபார்சி வில் பி தேர். அண்ட் வித் தட் தே ஹேவ் லீக்ல டாப்ல இருக்கானுங்க, குவார்டர் ஃபைனல்ஸ் நல்லா விளையாடுறானுங்க. ஹி நீட்ஸ் ஒரு ப்ராப்பரான, என்ன கேட்டா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு 28 to 30 அந்த ஏஜ்ல இருக்கிற பாஸ்டோனி வந்தானா இந்த பார்சிலோனா டீம் வந்து உண்மையாவே வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான டீம் ஆயிடும். சரி, ஓகே. அதான் பார்சலோனா பத்தி நிறைய பேசிட்டோம். அத்லெட்டிகோ பத்தி க்ளோசிங் தாட்ஸ். ஏன்னா சிமியோனி வந்து ஆஹ் அது அது ரெண்டுமே அவங்க 2 பேரும் ஒரு சிம்பியாட் ஒரு சிங்கிள் ஆர்கனைசர் மாதிரி இருக்காங்கடா. சிமியோனியும் அந்த ஃபேன்ஸும் அந்த இதையும் அவனோட அந்த க்ளோசிங் மினிட்ஸ்ல அவனோட பேஷன் பாக்குறதுக்கு வந்துட்டு லைக் இவ்வளோ வருஷமா அந்த கிளப்பை மேனேஜ் பண்றான். எவ்வளவோ ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்திருக்கான். லைக் லிட்டரலா ரியல் மேட்ரிட் வந்து வச்சு செஞ்சு அவ்வளோ வாட்டி எலிமினேட் ஆனதெல்லாம் பார்த்தோன்னா அவன் லூஸ் பண்ணிருந்தான் அவன் பேஷனை. அவன் பேஷன் லூஸ் பண்ணாம அவன் அதே பேஷன் அவன் புள்ளைக்கும் கொடுத்து அவன் புள்ளையும் பிச்சில் அதே பேஷன்ல ஆடிட்டு இருக்கான். ஒரு பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. ஸோ க்ளோசிங் தாட்ஸ் அண்ட் அத்லெட்டிக் இஸ் இட் ரியலிஸ்டிக் அவங்க கப் அடிக்கிறது நீ நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஃபைனலிஸ்ட் அவங்களா தான் இருக்காங்கன்னு தோணுது. ஒன்லி ஒன் கிரேட் திங் அபவுட் அத்லெட்டிகோ என்னன்னா, தே நோ வாட் தே வாண்ட். ஒரு கேமுக்குள்ள அவங்க போறாங்க என்னன்னா, அவங்க பிளான் இதுதான்டா நான் அப்படின்றது வந்து சிமியோனி மட்டும் இல்ல, 11 பேருக்கும் தெரியுது. 11 பேருக்கும் தெரியுது. ஏன்னா நீ நம்ப மாட்ட, ஹூலியன் ஆல்வாரெஸ் வந்து அவ்வளோ டிஃபென்சிவா கான்ட்ரிபியூட் பண்றான். கிரீஸ்மேன் வந்து அவ்வளோ மிட்ஃபீல்ட்ல வந்து இறங்கி விளையாடுறான். அவ்வளோ காம்பாக்டா அவங்க இருக்கிறாங்க. ஸோ தியர் ஐடென்டிட்டி இஸ் வெரி வெரி கிளியர். அண்ட் தே ஆர் பிகமிங் வெரி டெட்லி இன் கவுண்டர். ஏன்னா வந்து அந்த அடாமா லுக்மேனு, அதுக்கப்புறம் ஹூலியன் ஆல்வாரெஸ், கிரீஸ்மேன் லுக்மன் எல்லாருமே பத்தி வந்து நவ் பேசணும். தே ஆர் கிடைக்கிற சான்ஸை டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அவங்க பெஞ்ச்ல இருந்து வருது பாரு சார்லாத், அவன மாதிரி ஒரு நல்ல பிசிக்கலான ஒரு பிரசன்ஸ் அவனுக்கு. ஸோ ஐ திங்க் தே ஷுட் பி இன் ஃபைனல்ஸ். சொன்ன மாதிரி ஷவுட் அவுட் டு லுக்மன் ஆக்சுவலா ஒரு ஒரு வெரி அண்டர் ரேட்டிங் ஒரு ஜான் சேயிங் தான். வந்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற மேட்ச்ல எது ஸ்கோர் ஷீட்ல இருக்கான், அசிஸ்ட்ல இருக்கான். அண்ட் சிமியோனி லவ்ஸ் ஹிம். எல்லா மேட்ச்லயும் நம்ம பாக்குறோம். பாப்பா அத்லெட்டிக் கிரீஸ்மேனுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் இது. இஃப் தே கோ டு ஃபைனல்ஸ் அண்ட் இன் கேஸ் இஃப் தே வின் அப்படின்னா, ஐ திங்க் கிரீஸ்மேனுடைய ஃபேரி டேல். பாப்பா எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் போலாம். பிஎஸ்ஜி வர்சஸ் லிவர்பூல். அத பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நாங்க போன வீடியோலயே சொன்னோம். என்ன நடக்கும்னு சொன்னோமோ அதுதான் நடந்துச்சு. ஆனா அட்லீஸ்ட் நாங்க ஒரு கோலாவது போடுவோம்னு எதிர்பார்த்தோம். இதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரை ஒரு ஹியூமிலியேட்டிங் ஒரு டிஃபீட்ரா. ஏன்னா நாங்க பிஎஸ்ஜி வந்துட்டு இதே மாதிரி ஒரு கிளாப்போட பிரைம் கிளாப் டீம் வச்சு நாங்க போட்டிருப்போம். ஃபிர்மினோட லாஸ்ட் மினிட் வின்னர்லாம் வச்சு ஆமா. நெய்மார் இருக்க டீம்லயே நம்ம போட்டிருப்போம். சோ அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரிலாம் ரொம்ப இல்ல. ஒரு ரீசன்ட் ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு போயிட்டு தடவுன்னு தடவி உனக்கு ஒரு ஸ்டாட் சொல்லட்டா? பிஎஸ்டி ஸ்டாட் ரொம்ப சொல்றேன். ரொம்ப ரொம்ப கொடூரமான ஸ்டாட்ஸ் நான் நிறைய படிச்சா எனக்கு எதுவும் வேணாம். சரி சொல்லு. இல்ல லிவர்பூல் இல்ல. PSG stats since the starting of the last Champions League season. Okay, they have played Man City,
they have played Liverpool, they have played Chelsea, they have played Aston Villa, and they have played Spurs and Arsenal. Okay, every team they've played, they've won. English teams against இது கேளு. They scored 28 goals, conceded 9 goals. இந்த ஸ்டாட் வந்து since the starting of last Champions League season. மான்செஸ்டர் ஸோ யுனைட்டடோட ராஷ்வோட இருந்தா இதுல இதெல்லாம் இருந்து நடந்திருக்குமாடா? இதுல ஓலே. இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தெரியும், ஒண்ணும் எனக்கு தெரியுது. தெரியும். இல்ல இல்ல, எனக்கு வந்து அவன் பின்னாடி உட்காந்துட்டு இருந்துட்டு முன்னாடி வந்தான் தெரியுமா, அப்பயே தெரிஞ்சு போச்சு அவன் ஏதோ சொல்ல வரான். உங்களுக்கு பாவி, எல்லாம் இது புரியலையா? யாரு எனக்கு யோசிச்சு பல்லு போக பிடிக்க பார்த்திருக்கியா? உங்களுக்கு எல்லாம் புரியலையா இன்னும் இது என்னன்னு? தெர் இஸ் ஒன்லி ஒன் டீம் பா. அடுத்த வருஷம் நாங்க வரோம். அடுத்த வருஷம் நாங்க வரோம். வந்து 8-2 உங்களுக்கும். பின்னையாவது எலிமினேட் ஆனா யூரோப்பா லீகாவது போவீங்க. இப்ப அது கூட இல்ல. பாத்துக்கப்போ அவ்வளவுதான், புது ஃபார்மேட். என்னடா நாங்க வரோம். லைக் டாக்டிக்கலி வந்து அவுட் பிளேட், பிளேயர்ஸ் குவாலிட்டி. எனக்கு என்னன்னா, டீம் ஷீட்ஸ்ல நீ பேப்பர்ல எடுத்து பார்த்தோன்னா லிவர்பூல் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்கன்னு சொல்றேன். ஆனா ஆன் த பிச் குவாலிட்டி பார்க்கும்போது அவ்வளோ கேப் இருந்துச்சுடா. அவனுங்க லிட்டரலா பிடிக்க முடியல. என்னால ப்ரெஸ்ஸும் பண்ண முடியல, பஸ் பார்க்கும் பண்ண முடியல. அண்ட் டெட்லி ஆன் தி கவுண்டர்ஸ். நான் போன வீடியோல சொன்னேன், அதே தான் சொல்றேன், அதே தான் திருப்பி நடந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த வாட்டி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் டீம் செலெக்ஷன் வாஸ் அப்சல்யூட்லி ராங். நீ நினைச்சு பாரு, ஒரு உங்குமாவா வந்து வீக்கெண்ட்ல அந்த மாதிரி ஒரு கோல் அடிக்கிறான்டா. ரைட் ஃபுல் மைண்ட்ல இருக்க எந்த மேனேஜரா இருந்தாலும் அவன் ஸ்டார்ட் பண்ணிருப்பான்டா. சான்ஸ். ஏன்னா இந்த மேட்ச்ல ஒண்ணுமே இல்ல. நீ போயிட்டு எதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்பா இருந்தாலும் கண்டிப்பா உங்குமாவா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கான்டா. எனக்கு வந்து அவனை பெஞ்ச் பண்ணிட்டான். சாலா வந்து பிச்சுக்கு வந்த பிறகு எவ்வளவு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணான் பாத்தியா? அவனுக்கும் ப்ரீவியஸ் இருந்தவங்களுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்துச்சுடா. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் எக்கிட்டிகேவோட அகிலிஸ் இன்ஜுரிஸ் வேற. இசாக் வந்தானா இவன் இன்ஜுரி ஆயிடுறான், இவன் இருந்தாலும் அவன் இன்ஜுரி ஆயிடுறான். 2 பேரும் ஆக மொத்தம் பிச்ல ஆடவே மாட்டானுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. நாங்க போன மேட்ச்ல எப்படி கார்டியோ செஷன் நடந்துச்சோ, இந்த மேட்சும் கார்டியோ செஷன் தான் நடந்துச்சு. ஷேடோஸ் தான் சேஸ் பண்ணோம். தே வேற பெட்டர் டீம், தே வான். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், ஸ்லாட்டை எப்போ தூக்கிங்க மட்டும் எனக்கு அறிவிச்சிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இப்பதான் இவன் பாஸ்ட் Ornstein. நானும் ஆன்ஸ்டைன் அந்த மாதிரி they want to stick with கிளாப், சாரி ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு. எனி டீம் தட் ஸ்டிக்ஸ் டு இட்ஸ் பிரின்சிபல்ல அது வந்து அவங்க ஆடுறப்போ ஈஸியா ஆடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் வந்து தே வர் ரியலி குட் ஃபார் 20 மினிட்ஸ், 20 ஆர் 30 மினிட்ஸ், அவ்வளோதான். அவுட் ஆஃப் 180 மினிட்ஸ்ல சாம்பியன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து வந்து சொல்லலாம் 30 மினிட்ஸ்க்கு நாங்கள் டீசெண்டாக ஆடினோம், அவ்வளோதான். அதை தவிர்த்து பிஎஸ்ஜி டோட்டல் டாமினேஷன். நீங்க சொல்ற மாதிரி மிட்ஃபீல்ட் பிஎஸ்ஜி வந்து வேற கிளாஸ். ஸோ cannot டச் தம். அண்ட் ஆல்சோ பால், நீ சொன்ன மாதிரி ஐசாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான டெசிஷன். பட் ஆனா இன்னொன்னு என்னன்னா, உங்க மேனேஜர் வந்து எந்த ஸ்குவாட் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து இப்படிதான் முடிஞ்சிருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா இஃப் இமேஜின் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஐசாக் கோல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புளோட பிரைஸ் லைக் வாவ் வாட் அ ஜீனியஸ் நம்ம மேனேஜர். பட் ஆனால் நடக்கல. ஸோ இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான மேட்ச்சு, ஸ்ட்ரேஞ்சான லைன் அப் டெசிஷன் வந்து உங்களோட கோச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்டி நீங்க என்னதான் லைன் அப் கொண்டு வந்தாலும் இந்த பிஎஸ்டி டீமை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் தான் நான் மேட்ச்சுக்கு ஒரு வருவோம். ஸ்டாட் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் பார்த்தேன். எம்பாப்பேக்கு 27 இயர்ஸ் ஆயிடுச்சு. இஸ் நாட் ஒன் சாம்பியன்ஸ் லீக், இஸ் நாட் ஒன் பெலன் டிஆர். நான் ஆக்சுவலி ரியல் It is மேட்ரிட் not செக்மெண்ட் 18. வரப்போ நம்ம அதை பேசணும். சரி, ரியல் மேட்ரிட் மேட்ச் இப்போ பேசலாம். நான் ஃபேஸ்புக்ல வந்து என்னோட அதுக்கு முன்னாடி the most interesting semi-finals of all 4 matches பத்தி பேசி ஆகணும் நம்ம. இந்த மாதிரி ஒரு கோல் ஃபெஸ்ட், கோல் கலோர், அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். நான் பார்க்கல, சாரி. லோவஸ்ட் வாட்ச்டு செமிஃபைனல்ஸ் பார்த்தேன். இப்போதான் 5 மில்லியன் பீப்புள நம்ம தான் வியூவர்ஸ்ன்றதே பார்த்தேன். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தப்பு. ஓகேயா? அது செமிஃபைனல்ஸ், அது ஒரு டிஃபென்சிவ் ஆன ஒரு மாஸ்டர் கிளாஸ். என்டையர் மேட்ச் கேன் பி சம்ட் அப் இன் ஒன் Defensive ஃப்ரேம். அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே டெக்லன் ரைஸோட ஃபேஸ் கிட்ட போவாங்க தெரியுமா? ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடா பெருமூச்சு விட்டுட்டு போவான். அப்புறம் தலைவர் நம்மளோட என்னது கோஸ்ட் ரைடர், நெருப்பு வீரர் மிக்கல் ஆர்டேட்டா வந்துட்டு I want fire. ஃபயர்டுன்னு மாறப்போகுது. அதான் சீசன் எண்ட்ல டிராபி அடிக்கலனா. சோ அவங்க 2 பேர் காமிப்பாங்கடா, என்டையர் மேட்ச் கேன் பி சம்ட் அப். நினைச்சு பாரு, இந்த மேட்ச் வந்து ஸ்போர்ட்டிங் டஃப் அப்போனன்ட் தான். ஆனா நீ ஒரு பிரீமியர் லீக்ல டாப் ஆஃப் தி டேபிள்ல உட்காந்துக்கிட்டு போயிட்டு நீ அவ்வளோ நில்லாம் வரவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவங்க மேட்ச் பார்க்கும்போது லிட்டரலா அவ்வளவுதான் தோணுச்சு. தே தாட் தே வில் ப்ளே பெட்டர் தென் தட்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு ரியல் வியூ மிரர்ல பார்த்தனா மான்செஸ்டர் சிட்டி ஜாலியா இருக்கான். ரயன் செர்கி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அசிஸ்ட்லாம் போட்டு. எனக்கு டெக்லன் ரைஸோட ஃபேஸ் பார்த்தோன்னே எனக்கு லிட்டரலா தான் தோணுச்சு,
இங்கேயே நில் தான் ஆகுது. இந்த வீக்கெண்ட் என்ன ஆகப் போதோ அப்படின்ற ஒரு பேனிக் வந்து எனக்கு அவன் ஃபேஸ்ல ஆனா அப்பயே நான் ஒரு தெரிஞ்சிருச்சுடா. கொஸ்டின் கேட்கிறேன். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேயா? சோ ஆர்சனல் கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இத்தன வருஷம் போன வருஷம் வரையும் ஒரு எலக்ட்ரிக்கான ஒரு ஃபுட்பால் விளையாண்டாங்க அவங்க. ஓகே. கோல்ஸா இருக்கட்டும் சரி. இல்ல நான் முடிக்கிறேனே. 2 சீசன்ஸ் அந்த பேக் நீ மாரி சொன்னனா நான் விளையாண்டு ஒத்துக்கிறேன். அதுதான் 2 சீசன்ஸ் பேக் வரையும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைல் இருந்தது. பயங்கர லாஸ்ட் மினிட் கோல் த்ரில்லர்ஸ் எல்லாமே இருந்தது. பட் ஆனா தே ஆர் நாட் ஏபிள் டூ கிராஸ் தி லைன். இப்போ அவங்க அந்த கேம் ஸ்டைல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் முக்கியம்னு சொல்லிட்டு ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் ஆல் தட் தே நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் டிரா. ஏன்னா தே டோன்ட் நீட் டு வின் திஸ் மேட்ச். சண்டேவும் சரி, இஃப் தே ட்ரானா ஐ திங்க் த லீக் இஸ் தேர்ஸ். ஓகே. இந்த மாதிரி டைம்ல வை ஷுட் சே ஃபோக்கஸ் ஆன் த கேம் ஸ்டைல் பிளே ராதர் than ஃபோக்கஸிங் ஆன் ரிசல்ட்ஸ். ரிசல்ட்ஸ் தானே பாட்டம் லைன். கிறிஸ்பால் உன்னோட பாயிண்ட் நான் சொல்றேன். நீ சொன்னீல்ல லைக் ரிசல்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு. ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நீ இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருந்த. நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். லைக் ஜோசே மோரினியோ இந்த மாரி தான் பிராக்மடிசம் ஃபுட்பால் தான் ஆடுனாரு. பட் நோ ஒன் கம்ப்ளைண்ட். ஆனா வந்து இப்போ ஆர்டெட்டா ஆடுறப்ப மட்டும் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு நான் கேட்டேன். பட் ஆனா நான் மேட்ச் பார்க்க புரியுது. அந்த பிராக்மடிசம் வந்து காம்பவுண்ட் ஆயி இப்ப ஆங்ஸைட்டி தான் அவங்களுக்கு இருக்குது. லைக் பிளேயர்ஸ் வந்து இப்ப நீ ஜோசி மோரினியோ டீம் பார்த்தீன்னா தே பிலீவ்ட் இன் தேர் கோச். டிஃபென்சிவா நம்ம ஆடப் போறோம். ஆமா, நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம வெளிய வந்துரலாம். பட் ஆனா இந்த பிளேயர்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. நான் என்ன பார்க்கிறேன்னா, நெர்வஸ்னஸ் தான் பார்க்கிறேன். ஆங்ஸைட்டி பார்க்கிறேன். பால் சொன்ன மாரி டெக்ளன் ரைஸ் மூஞ்சில அவ்ளோ ஒரு ரிலீஃப். அப்பாடா! எனக்கு மேட்ச் முடிஞ்சிச்சுடா அப்படின்னு. ஸோ இதே மாரி கன்டின்யூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் பிக்சர். அந்த குவாட்ரபிள்லாம் ஒரு ஜோக்கு தான் எனக்கு கேட்டா. பேசாம அவங்க பாட்டில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பாட்டில் விக்க ஆரம்பிச்சிடலாம்னு நெனைக்கிறேன் ஆர்சனல். அ எனக்கு தெரிஞ்சு அத்லெட்டிகோ மேட்ரிடோட ரொம்ப கஷ்டமான மேட்சா தான் இருக்கும். அண்ட் சோக்கிங் பிரஷர் இட்ஸ் நாட் ரியலி ஐடியல் ஃபார் எனி டீம். அண்ட் மைக்கேல் ஆர்டெட்டாவும் இஸ் நாட் ஹெல்பிங். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் சேர்றா போய் ஆடுங்கடா பாய்ஸ், போய் ஆடுங்கடா, அந்த ஃபார்ம் கொண்டு வாங்கடா அப்படின்னு விட்டா தே வில் பி பேக். எனக்கு தெரிஞ்சு சிட்டியோட தே நீட் அ மாசிவ் வின். நாட் லைக் 1-0 ஒரு ஹெட்டர் போட்டு ஒரு கார்னர்ல அந்த மாதிரிலாம் இல்ல. தே நீட் அ மாசிவ் வின். ஏன்னா ஒரு 8 மேட்சஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெச்ல 8 மேட்சஸ் இஃப் இஃப் தே ஹேவ் டு வின்ல தே நீட் சம் சார்ட் ஆஃப் மொரால் பூஸ்ட். அந்த மொரால் பூஸ்ட் வேணும்னா கோச் ஹஸ் டு டூ சம்திங் அபௌட் த பிளேயிங் ஸ்டைல். இல்லாட்டி இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். பட் ஒரு சிம்பிள் திங் பட் தான்டா. நீ மொரினோ டீமோட கம்பேர் பண்றீங்கல்ல. மொரினோ டாட்னம் மேனேஜ் பண்ணும்போது கூட மான்செஸ்டர் சிட்டிய போட்டிருப்பான். ஓகேவா? 20% பொசிஷன், 30% பொசிஷன் சொல்லிட்டு. பட் அவங்க அந்த கவுண்டர் அட்டாக்ல அந்த கவுண்டர் அட்டாக்ல நீ அவங்க 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 ஸ்கோர் பண்ற கோல் பார்த்தேன்னு வச்சுக்கயேன், அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும்டா. சன்னுக்கும், கேனுக்கும் சென்டர்ல இருந்து பாஸ் போகும். ஸ்கோர் ஒரு மாதிரி ஃப்ரீயா ஸ்கோர் பண்ணுவாங்க. எனக்கு ஆர்சனல் இன்னும் அந்த மாதிரி ஃப்ரீயா ஒரு மாதிரி ஓப்பன் பிளேல வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணி ஈவன் கவுண்டர் அட்டாக்லயே ஃப்ரீயா ஸ்கோர் பண்ற மாதிரி எனக்கு தெரியலடா. ஏன்னா மார்டினெல்லி என்ன பண்ண போறான்னு தெரியல. கியோகரஸ் டெலிவர் பண்ணல. சோ டெக்லன் ரைஸும் செட் பீஸ் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நீ ஆர்சனல் பாத்துக்கிற ஹூ இஸ் மோர் லைக்லி டு ஸ்கோர்னு சொன்னா உனக்கு யாரு தோணுது? ஃபர்ஸ்ட் கேப்ரியல் தான் உன் கண்ணுக்கு வர்றான். கரெக்ட்டா? அப்படி இருக்கும்போது தெரியலடா. இந்த வாட்டி சரி ஓகே. இது வந்து ஒரு கேஸ். இந்த சீசன் வந்து ஆர்சனலுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாவே வச்சுக்கலாம். இப்படியும் இப்படியும் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு ஆர்டெட்டா நம்மளுக்கு காட்டுகிறார். நம்ம பார்ப்போம் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு சாம்பியன்ஸ் சொல்லிட்டு. லீக் சாம்பியன்ஸ் லீக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆட்ஸ் ஃபார் தெம் வின்னிங் சாம்பியன்ஸ் லீக் இஸ் மச் லெஸர் தேன் தி ஆட்ஸ் ஃபார் தெம் வின்னிங் தி பிரீமியர் லீக். ஏன்னா வந்து பிஎஸ்ஜிலாம் வகுந்துருவானுங்க. இந்த மாதிரிலாம் பிஎஸ்ஜியும் சரி பேன் மேனிக்கும் சரி கொளுத்திடுவானுங்க இவனுங்க இந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அத்லெட்டிகோவே இல்லடா. இப்ப நீ இந்த எடுத்துக்கோ, அத்லெட்டிகோவே எடுத்துக்கோடா. சிமியோனி வந்து மிக்கல் அர்டெட்டாவோட இந்த அக்கேஷனை நிறைய வாட்டி பார்த்திருக்கான். ஓகேவா? பயங்கர ஹர்ட் ஆயிருக்கான். அவனுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ தெரியல, பார்ப்போம். நம்ம ரொம்ப நெகட்டிவா ஆர்சனல் பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா வருவீங்க. பட் பட் ஆனா இது நாங்க செகண்ட் இயர் தேர் இன்டு செமிஃபைனல்ஸ். ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் ப்ராக்ரஸ் ஃபார் அ டீம் அந்த ரீபில்ட்ல 2 இயர்ஸ் கன்செக்யூட்டிவா தே ஹேவ் பீன் இன்டு செமிஃபைனல்ஸ் அண்ட் நீ பாசிபிலி எ சான்ஸ் டு ஃபைனல். சிம்பிள் கொஸ்டின். இப்போ லிவர்பூல் இருந்த சைட் ஆஃப் லெக்ல அவங்க இருந்தாங்கன்னா இந்த செமிஃபைனல் ப்ரோக்ரஸ் ஆயிருப்பாங்க நீ நினைக்கிறியா? 100% வித் தி ஃபிக்சர்ஸ் தட் தே ஹேட். அது ஒண்ணு இருக்குல்ல. See, ஃபைனல் at மேட்ச் the at the போயிடுவாங்க. end of the day என்ன கேட்டா வந்து ரிசல்ட்ஸ் தான் டூ மேட்டர். இந்த செமிஃபைனல்ஸ் போறது இட்ஸ் அ பிக் திங் ஃபார் தெம். ஆனா இதே மாரி அந்த பெர்ஃபார்மன்ஸும், அந்த ஆங்ஸைட்டி, அந்த நர்வஸ்னஸும் காம்பவுண்ட் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா, இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப் தெம். அதுதான் வந்து பாப்போம் எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஃபைனல் மேட்ச் வரும். ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு ரிட்டர்ன் லெக் பிட்வீன் ரியல் மேட்ரிட் அண்ட் பயர்ன் முனிச். நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். இது கண்டிப்பா பயர்ன் ஜெயிச்சிருவாங்க. என்னதான் ரியல் மேட்ரிட் ரியல் மேட்ரிட் will கண்டிப்பா சாம்பியன்ஸ் லீக் தே வில் ட்ரை. பட் பயர்ன் த்ரூ ஆவாங்கன்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு. அதுதான் நடந்துச்சு. எனக்கு மேட்சோட இவங்க இந்த
யுவர் தாட்ஸ் அண்ட் வினிஷியஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் அங்கிருந்தே ஆரம்பிப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி? டுதி என்ன கேட்டா அவனை இஸ் he a added திங்கா இல்லைன்னா லயபிலிட்டின்னு நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா செகண்ட் லெக் மான்செஸ்டர் சிட்டியோட அவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணான். ம். அவன் எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே இல்லாத மேட்ச்லாம் நல்லா விளையாடுறான். எம்பாப்பே உள்ள சீரியஸா சொல்றேன்டா. ம். செகண்ட் லெக்ல மான்செஸ்டர் சிட்டில சிங்கிள் ஹேண்டடா வந்து நீ வந்து உன் டீமை வந்து செமிஸ்க்கு குவார்டர்ஸ்க்கு கூட்டு போற. அதுக்கப்புறம் வந்து உன்னால மேட்ச்ல ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சுச்சு ஹி அண்ட் எம்பாப்பே கேனாட் பிளே டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ அவ்ளோ செல்ஃபிஷ்னஸ் 2 பேருக்குமே. ப்ராப்ளம் வித் ரியல் மேட்ரிட் வந்து ரியல் மேட்ரிட் as a team they have seen much more bigger egos than these guys. ரியல் மேட்ரிடோட கண்டிப்பா. லெகசி கலாட்டிகோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையவ உலகத்துக்கே ப்ரீச் பண்ண டீம்னா அது வந்து ரியல் மேட்ரிட் தான். ஜிடேனு, பெக்கமு, ரொனால்டோ இவனுங்களுக்கு இல்லாத ஈகோ எம்பாப்பேக்கும் இவனுங்களுக்கும் இருக்கு, வினிசியஸ்க்கும் இருக்கா? ரொனால்டோ, க்ரூஸ், மாட்ரிச், கஸ்மீரோ, பேலு, இன்னும் பென்சிமா. பழைய டீம்ல எடுத்துக்கூட ரொபர்டோ கார்லோஸ், டேவிட் பெக்கம், ஜாபி எக்ஸாக்ட்லி. அலோன்சோ, ரவுல். ஸோ ஈகோ வந்து ஈகோ என்னை பொறுத்தவரை அந்த ஈகோ வந்து இஸ் நாட் த ப்ராப்ளம். இஸ் தட் தீஸ் கைஸ் கேனாட் பிளே டுகெதர். இது வந்து சம்திங் நீ உலகத்துல எந்த பெஸ்ட் கோச் கொண்டு வந்தாலும் இதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எம்பாப்பே வந்து ஒரு 2v1 ட்ரிபிள் இருக்கும்போது வினிஷியஸ் லெஃப்ட் விங்ல அவ்வளோ ஃப்ரீயா ஓடிட்டு வருவான். He was just one அது simple pass. மும்பாப்பேவா பெல்லிங்கம்மா? எம்பாப்பே எம்பாப்பே தானா? சரி எம்பாப்பே சரி சரி. எம்பாப்பே ஒன் பாஸ் அவே ஃப்ரம் ஒரு ஓப்பன் ஒன் ஆன் ஒன் சிச்சுவேஷன் பண்ண மாட்டான். ஈவன் தோஸ் அந்த தேர்ட் கோலுக்கு வந்து வினிஷியஸ் ஜூனியர் தான் பாஸ் பண்ணான். பட் அ லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வேர் he was not in the game, his head was not in the game. நிறைய சான்ஸ் ஒப்பமக்கானவெல்லாம் வந்து எங்க இந்த பின்னாடில இருந்து வந்து அட்டாக்கிள் பண்றான் அவனுக்கு இருக்க ஸ்பீடுக்கு. ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறான். ஆஹ் ஆஹ் இல்ல இல்ல என் தாட்ஸ் என்னன்னா கேம் வந்து ஹை குவாலிட்டி பிளேயர்ஸ் போத் சைட்ஸ்ல, பட் ஆனா லோ குவாலிட்டி சான்சஸ். கோல்ஸ் வந்து பயன் ஸ்கோர் பண்ணதுமே சரி, மேட்ரிட் ஸ்கோர் பண்ணதுமே சரி, எக்ஸப்ட் ஃபார் லாஸ்ட் ஒலிசி கோல். அந்த ஒலிசி கோலுமே வந்து கவுண்டர் இவன் கோலும் அட்டாக்ல சூப்பரா டியாஸ் போன கோலும் மாசா கேம். இருவியா? டியாஸ் கோல் மாசம் தான், பட் அகைன் இட்ஸ் Diaz was டிஃபெக்ஷன் shit கோல்ல. throughout the game. ஆமா, அது வந்து எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி பிளேயர்ஸ் போத் சைட்ஸ் ஆஃப் த பிச். ஆனா வந்து கேம் வாஸ் புவர்லி மேனேஜ்ட் பை வின்சென்ட் காம்பனி சொல்லுவேன். ஏன்னா வந்து சி he always wants to play from the back. அது வந்து ஸ்டிக்கிங் டு his principle வெல் அண்ட் குட். ஆனா வந்து ரியல் மேட்ரிட் ஹாஸ் a வெரி வெரி டேஞ்சரஸ் ஆன ஃபார்வர்ட் லைன். அவன் சொன்ன மாதிரி எம்பாப்பே, வினி ஈவன் தோ தேர் நாட் பிளேயிங் டுகெதர் குட்ல ஒரு சான்ஸ் தான். இந்த ஃபீஃபால அல்டிமேட் டீம்ல ஆடுற மாதிரி வந்து பொசிஷன் கண்டிப்பா இருக்கும். ஒரு பால் லூஸ் பண்ணா டக்குன்னு போய் கோல் அடிக்கிறது தான். அந்த மாதிரி தான் வந்து தேர்ட் கோல் போச்சு. ஸோ வந்து வின்சென்ட் காம்பனி குட் ஹவ் மேனேஜ்ட் த கேம் பெட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல தே டிட் வெரி குட். செகண்ட் லெக்ல வந்து நான் வந்து ஒரு ஈஸி க்ளீன் ஸ்வீப்னு நினைச்சேன், பட் இட் வாஸ் நாட் த கேஸ். பட் தென் அகெயின் மேட்ரிட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப என்டைட்டில்டா ஃபீல் பண்றது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. லைக் லைக் வந்து ஒரு பிராட்ஸ் மாதிரி இருக்கானுங்க. ஆப்வியஸா அது ரெட் கார்டு தான். அது வந்து செகண்ட் எல்லோ கொடுத்தாச்சு, ரெட் கார்டு, கிளம்ப வேண்டியதான். அது முடிஞ்சிட்டும் வந்து ரெஃப்ரிகிட்ட போய் சண்டை போட்டு இது பண்றதெல்லாம் வந்து இட் வாஸ் நாட் நைஸ். அதுவுமே வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ்ல எமோஷன்ஸ்லாம் ஹை தான். பட் ஆனா வி ஆல்வேஸ் நோ மெட்ரிட்னா வந்து ஒரு என்டைட்டில்மெண்ட் Class. சாம்பியன்ஸ் லீக், ஒரு பிராட்ஸ், நாங்க தான் வந்து கிங்ஸ் ஆஃப் யூரோப், அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. அது 2 வருஷமா நீங்க நாக் அவுட் ஆயிட்டீங்க. இட்ஸ் டைம் வந்து தே ஹேவ் டு ரியலைஸ் அண்ட் தே ஹேவ் டு கெட் அ ப்ராப்பர் மேனேஜர். அவன் சொன்ன மாதிரி இந்த பிக் ஈகோஸ்லாம் டீல் பண்றதுக்கு ஆன்செலோட்டி, மொரினியோலாம் இருந்தாங்க. இப்போ வந்து தே ஹேவ் டு ஃபைண்ட் அ ப்ராப்பர் கோச், கோ பேக் டு த பேசிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் அகைன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளம். எனக்கு வந்து இந்த டீம்ல ஒரு விட்டினியா, இந்த டீம்ல ஒண்ணு இல்லடா. இந்த சைடு இருக்கிற கிமிச்சை தூக்கி இந்த சைடு ரியல் மேட்ரிட்ல போட்டுன்னு வச்சுக்கோயேன், அந்த டீம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா ரியல் மேட்ரிட் ஹஸ் நெவர் பீன் அ டீம் விச் பிளேட் வித் பொசஷன். தே ஆர் ஆல்வேஸ் ஒரு லைட்னிங் சூப்பர் கவுண்டர் அட்டாக் டீம் அந்த மாதிரி தான். பட் க்ரூஸ் மாதிரி ஒரு டெம்போ கண்ட்ரோல் பண்ற ஒரு பிளேயர் இருப்பான் எப்பயுமே. க்ரூஸ் ஒரு பயங்கரமான டீப் லையிங், ஒரு டெம்போ கண்ட்ரோலிங் ஒரு பிளேயர். நேத்து நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 3 கோல் அடிச்சானுங்க வயர்ன் மியூனிக். 3 கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உனக்கு தெரியும் கோல் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஹியூமங்கஸ் ப்ரெஷர் பேன் கிட்ட இருந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 2-3 மினிட்ஸ். அந்த ஹாரி கேனுடைய கோல்லாம் வந்து
அதுக்கு முன்னாடி வந்து ஓகே கோல் அடிக்க போறாங்கன்னே உனக்கு தெரிஞ்சிரும். அந்த மாரி டைம்ல உனக்கு கேம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, அந்த டெம்போ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பிளேயர் இப்போதைக்கு மேட்ரிட்ல இல்ல. அது அவங்களுக்கு தேவ. அது இல்லாம வெறும் பிசிக்கல் பிளேயர் வச்சுக்கிட்டு, நான் வந்து பயங்கரமா நான் விளையாட போறேன்ப்பா. நான் லாங் பால்ஸ் எத்தன லாங் பால்ஸ் ட்ரை பண்ணாங்க. வினியும் சரி, எம்பாப்பேயும் சரி, தே ஆர் நாட் ஏபிள் டூ டேக். பால் உன்னை நம் மனசு தேத்திக்கிறதுக்கு ட்ரெண்ட் நல்லா விளையாடினாரு. ஒரு 2 ஆமா. ஒரு 2 பயங்கரமான அப்படிலாம் அசிஸ்ட் அசிஸ்ட் ஒண்ணு கிடையாது. played really போட்டான். good. இல்ல இல்ல நல்லா ஃபாரின் மாப்பிள்ளைன்னு போனியேடி, அவங்களும் டிராஃபி லெஸ், நாங்களும் டிராஃபி லெஸ். அண்ட் அதுக்கு தான் ஆரம்பிச்சேன். எம்பாப்பே பத்தி என்ன பேச ஆரம்பிச்சேன்னா, எனக்கு Facebookல வந்து ஒரு பழைய மெமரி வந்துச்சு. ஐ திங்க் மான்செஸ்டர் சிட்டி கூட மொனாக்கோ ஆடும்போது எம்பாப்பே வந்து ஒரு 2 லாங் ரேஞ்ச் கோல் நம்ம அடிச்சான்னு நினைக்கிறேன். அந்த ஐ திங்க் சாம்பியன்ஸ் லீக்கோட டைஸ்ல. அப்பதான் எம்பாப்பேயோட இன்ட்ரடக்ஷன். அந்த அடுத்த ஸ்டோரி என்ன காமிச்சதுன்னா, வேர்ல்டு கப் ஜெயிச்சது காமிச்சது. நான் ஸ்டோரி போட்டிருக்கேன். ஹீஸ் த நெக்ஸ்ட் பிக் திங். ஹி வில் வின் மல்டிபிள் பேலண்டோஸ் அப்படின்னு நான் அப்போ போட்டிருக்கேன். 2000 அவங்க அந்த கிரீஸ்மேன் அந்த வேர்ல்டு கப்ல. ஓகேவா? கட் பண்ணி பார்த்தோம்னா அவனோட ட்ரீம் கிளப்ல இருக்கான். ஹீ இஸ் தி மெயின் மேன். இவ்வளவு நாள் வந்துட்டான். போன வேர்ல்டு கப் ஃபைனல் அவன் யாருன்னு வந்து வேர்ல்டு காமிச்சிட்டான். லைக் லிட்டரலா அர்ஜென்டினா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு மரண பயத்தை காமிச்சான். வாட்ஸ் தி ப்ராப்ளம் வித் எம்பாப்பே? அதான் கொஸ்டின். லூயிஸ் என்ரிகே இஸ் a வெரி வார்ம் கோச். ஓகேவா? அவன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் அவுட் பண்ணிலாம் நம்ம பார்த்தது இல்ல. பட் பர்பஸ்லி தெரியுது லூயிஸ் என்ரிகே டிட் நாட் வாண்ட் டு ஒர்க் வித் எம்பாப்பே பிஎஸ்ஜிலன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பரண்டா தெரிஞ்சுது. அந்த ஐ திங்க் கோபியோட வீடியோ உட்காந்து போட்டு உட்கார வச்சு பேசுவான் தெரியுமா? அந்த லைக் அது கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேனேடான்ற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்துச்சு. லைக் வாட்ஸ் தி இஷ்யூ வித் எம்பாப்பே நினைக்கிறேன். ஐ ஃபீல் த டீம் இஸ் நாட் ஸ்ட்ராங் எனஃப் டு கோ ஃபார் டைட்டில்ஸ். அதுதான். ஏன்னா இதே டீம்ல வந்து ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த 2022ல கடைசியா அவனுங்க வின் பண்ணானுங்க சாம்பியன்ஸ் லீக். அந்த டீம்ல இவன் இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், தே வுட் ஹவ் வான். ஏன்னா அந்த டீம்ல வந்து நான் சொல்றேனே, இட் வாஸ் a வெரி ஸ்ட்ராங் டீம். தேர் மிட்ஃபீல்ட் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் தேர் டிஃபென்ஸ் வாஸ் ஸ்ட்ராங். எனக்கு வந்து எம்பாப்பே, வினிஷியஸ் அவங்களுடைய பெர்சனலா நம்ம ரொம்ப ரீட் பண்றது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் திஸ் டீம் ஈவன் ஈவன் யூ பிரிங் மெஸ்ஸி, ஈவன் இஃப் யூ பிரிங் ரொனால்டோ, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டீம் இஸ் நாட் கரண்ட்லி ஸ்ட்ராங். ஆனா இந்த மாதிரி அதர் ஆங்கிளும் இருக்கு. இஸ் ஈகோ இஸ் டூ பிக். வினியோட ஜெல் ஆகாதது. ஒரு எனக்கு என்ன எம்பாப்பே கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஹி இஸ் நவ் மெச்சூர்ட். 28 இயர்ஸ் ஓல்ட் இஸ் நவ். ஓகே. 2 வேர்ல்டு கப் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கான். ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வந்திருக்கான். மல்டிபிள் ஹை ஸ்டேக்ஸ் கேம் விளையாண்டுருக்கான். ஹீ ஷுட் ஹேவ் தட் மெச்சூரிட்டி டு லெட் ஹிஸ் ஈகோ கோ. அண்ட் ஒரு நல்ல ஒரு கேப்டனா அந்த டீமை ஜெல் பண்ற மாதிரி, வினிசியஸோட கொஞ்சம் நல்லா விளையாடுற மாதிரி ஒரு கேரக்டரா அவன் இருக்கிறான் அப்படின்னா, தென் தட் வுட் பி அ குட் திங் ஃபார் ஹிம். பட் யா, ஐ திங்க் எனக்கு எனக்கு என்னன்னா ஒரு சிம்பிள் திங் தான்டா. பென்சிமா, கேரத் பெல், ரொனால்டோ அந்த ட்ரியோல இருக்குல்ல, அந்த ட்ரியோல பென்சிமா இருந்ததுனால தான் அந்த ட்ரியோ ஒர்க் ஆச்சு. கரெக்ட்டா? சக்சஸ்ஃபுல். ஆமா. சாலா, மானே, ஃபிர்மினோ. ஃபிர்மினோ வந்ததுனால தான் அந்த ட்ரியோ ஒர்க் ஆச்சு. மெட்ரிட் ஃப்ரண்ட் லைன்ல அந்த ட்ரியோல யார் வந்து அந்த பென்சிமா ரோலையும், ஃபிர்மினோ ரோலையும் பார்க்க போறாங்கன்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா ரொனால்டோ கிளம்பினோடனே பென்சிமா மெயின் ரோல் எடுத்து அவன் பாலன் டோர் வின் பண்ணிட்டான். விச் மீன்ஸ் ஹி இஸ் தட் மச் அவங்க அவ்வளோ கேப்பபிலிட்டி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஹி லெட் பேல் அண்ட் ரொனால்டோ ஷைன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யார் இங்க பண்ண போறாங்கன்றது புரியல. ஏன்னா இந்த எம்பாப்பே கொஸ்டின் ஆக்சுவலி இப்போ எதுக்கு கேட்டேன்னா, அவங்க நெக்ஸ்ட் லிங்கா இருக்க மேனேஜர்னா டிடியர் டெஷாம்ஸ் கூட ஹெவி லிங்க் இருக்கு ஆஃப்டர் பிரான்ஸோட வேர்ல்டு கப்க்கு அப்புறம். ஸோ தெரியல அது எங்க போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பயன் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். என்ன நினைக்கிறீங்க பயன் இந்த வாட்டி? லைக் வாட் சேஞ்சுன்னு நினைக்கிறீங்க லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும்? பயர்ன் வந்து ஐ திங்க் இஸ் தி மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் இஃப் தே பிளே அகேன்ஸ்ட் பிஎஸ்ஜினாலும் தே வில் ஹேவ் அ லிட்டில் எட்ஜ். ரொம்ப கஷ்டம் டிஃபரன்ஷியேட் பண்ண பிஎஸ்ஜியோட. பட் ஐ திங்க் தே வில் ஹேவ் அ ஒரு லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ். அவங்களோட டவுன்ஃபால் என்னவா இருக்கும் என்றால், தே வாண்ட் டு பிளே எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்லி. அங்க தான் தே வில் ஹேவ் தேர் டவுன்ஃபால். ஏன்னா தேர் வேர் அ லாட் ஆஃப் சான்சஸ் வேர் டியாஸ் வந்து ஓடுறான் உள்ள. மூசியாலா வந்த பிறகு மூசியாலா வந்து உள்ள ஓடுறான். பட் அந்த ஒரு பெர்ஃபெக்ட் பாஸுக்காக வெயிட் பண்ணி ரன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கா இருக்கும். அண்ட் 2வது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்க ஹோம் ஃபார்ம். ஹோம் ஃபார்ம் ஹஸ் பின் ட்ரெமெண்டஸ் திஸ் சீசன். பயர்ன் முனிக்கோடைய ஹோம் ஃபார்ம். அண்ட் ஐ திங்க் தட் வில் டெஃபினெட்லி கம் இன்டு ப்ளே. ஏன்னா திஸ் டை வந்து சின்ஸ் பயர்ன் ஃபினிஷ்ட் அபவ் பிஎஸ்ஜின்றதுனால செகண்ட் லெக் வந்து பயர்ன்ல நடக்கும். அது வந்து ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் பயர்ன் மியூனிக். மேன் டு மேன் வந்து பிஎஸ்ஜி அண்ட் பயர்ன் ஐ திங்க் தே ஆர் போத் சேம். ஆனா வந்து பயர்ன்
டிஃபென்சிவா ரொம்ப ஷேக்கியா இருக்காங்கன்னு தான் நான் பார்த்தேன். கடைசி 2 மேட்ச் மேட்ரிடோடயும் தே வர் வெரி வெரி நாட் கிரேட் டிஃபென்சிவ்லி. நெறைய சான்சஸ் கன்சீட் பண்ணாங்க. அன்னெசரியான கோல்ஸ் போச்சு. பிஎஸ்ஜி கூட இஃப் தே டூ இட் அகெயின்ஸ்ட் டெம்பேலே அண்ட் அதர் அட்டாக்கர்ஸ்னா ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃபிகல்ட் கேம் ஃபார் பயன். அண்ட் ஆல்சோ தே வாண்ட் டு பிளே ஃப்ரம் த பேக்ல. ஸோ தட் எக்ஸ்போசஸ் அந்த டிஃபென்சிவ் லைன் மோர். ஸோ எனக்கு தெரிஞ்சு பயன் தான் வந்து ஃபேவரட்ஸ்ன்னு எனக்கு சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு 50-50 தான் இந்த டை. நெக்ஸ்ட் டை இஸ் கோயிங் டு பி 50-50. வின்சென்ட் காம்பனி வந்து ஹி ஹாஸ் டு லேர்ன் எனக்கு கேட்டா. ஏன்னா வந்து ஹி கான்ட் பிளே த சேம் எல்லா மேட்சும் எல்லா டீம் அகேன்ஸ்டும் நீ வந்து ஒரே மாதிரி ஆட முடியாது. சில டீம்ஸ் வந்து தே வில் பனிஷ் யூ ஹார்ட். பிஎஸ்ஜி வந்து அந்த மாதிரி டீம். தே கேன் பனிஷ் யூ ஹார்ட். கிறிஸ் பால் செல்சியை கேளுங்க. அதனால வந்து இட்ஸ் வெரி 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 ஷேக்கி டை எனக்கு கேட்டா. சி பிஎஸ்ஜிய எப்படி அஃப்கோர்ஸ் நாங்க செருப்படி வாங்கினோம், அப்சல்யூட்லி ஃபைன். பட் பிஎஸ்ஜியை தோக்கடிக்கிறதுக்கு எக்ஸாக்டா ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல பாத்தீங்க. இஃப் யூ பிளே லாங் தே ஆர் எக்ஸ்போஸ்ட். ஆஸ் சிம்பிள் as that. They are மாத்தி literally மா- exposed என்பா. அதுதான்டா கேம் கேன் பி சோ சிம்பிள். பட் தென் அகைன் என்ன கேள்வினா நம்ம வின்சென்ட் காம்பனி கம்பெனி கோச் வந்து அதுதான் will he do the tactics or else will he stick to குரு his குரு principles like he did with Burnley and got லைக் them லைக் relegated. ஃபாதர் லைக் சன் அப்படின்ற அதுதான் மாதிரி. சொல்லுவாங்க. அதுதான் கேள்வி. குருநாதர் பெப் கார்டியோலா மாதிரி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி குதிச்சானா. திடீர்னு பார்த்தா நாயர் வந்து மிட்ஃபீல்ட்ல இருப்பான். என்னடா பண்ற சோ அதனால வந்து யூ கேனாட் சே. அண்ட் கண்டிப்பா இன்னொரு பிளேயர் பத்தி பேசி ஆகணும்டா. ஒலிசேவை பத்தியும் டியாஸை பத்தியும் நிறைய பேசுறாங்க. ஹாரிகேன் பத்தி நிறைய பேர் பேச மாட்டாங்க. இஸ் ஹேவிங் அ ட்ரெமெண்டஸ் சீசன். பேலண்டர் வர்த்தி சீசன் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் 50 கோல் தாண்டிட்டான்னு நினைக்கிறேன்டா. நேத்து தான் 50 ஏதாவது goals தாண்டினால. ஸோ ட்ரிமெண்டஸ் பிளேயரு, ஒரு இல்லஸ்ட்ரியஸ் கரியரு, ஒரு சாம்பியன்ஸ் லீக்கும் பேலண்டரும் அவனுக்கு கிடைச்சதுன்னா இஸ் அ வர்த்தி கேண்டிடேட். இப்போ நம்ம எப்படி பென்செமாக்கு பேசணும், லெவன்டாஸ்கிக்கு கிடைச்சிருக்கணும்னு பேசுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹாரிகேனும் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்க்கும் எனக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ அது நடக்கல. ஸோ ஹாரிகேனுக்கு நடந்துச்சுன்னா நான் கொஞ்சம் மனசு தேத்திப்பேன். ஒரே ஒரு இதுனா அவன் வந்து பால் ரிசீவ் பண்ணிட்டு ஒரு டயகனல் பால் ஒன்னு போடுவான்டா, ஒரு புல்லட் மாதிரி டியாஸுக்கு. இதுக்கும் அவனை சுத்தி 2 பேர் இருப்பாங்க. அவன் கரெக்டான அதனால தான் எனக்கு நேத்து டியாஸ் மேல என்ன காண்டு. ஃபர்ஸ்ட் லெக்ல இதே தான் பண்ணான். பிளேட் ஓகே குட். பட் நிறைய கவுண்டர் அட்டாக் அவனுக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு போலாம், எடுத்துட்டு போயிருக்கலாம், எடுத்துட்டு போய் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். ஆனா அப்படியே கவுண்டரை ஸ்டாப் பண்ணிடுறான் அவன். அது ப்ராபபிலி கம்பெனியோட இன்ஸ்ட்ரக்ஷனா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு கோல் இல்ல அடிச்சிருக்கணும் அது அவன். டியாஸோட பிரச்சனை தான். டியாஸோட பிரச்சனை எப்படி தெரியுமா? அவனோட டிசிஷன் மேக்கிங் எப்படின்னா, இவங்க என்ன பண்ண போறான்னு நீ நினைப்ப, அங்க ஏதாவது ஒண்ணு பண்ருவான். கரெக்டான நேரத்துல சொதப்பிடுவான். ஒண்ணும் இல்ல, அந்த டச் லைன்ல இருந்து ஒரு கோல் அடிப்பான் பாத்தியா, இம்பாசிபிள் ஆங்கிள் இருந்து. அதை நீ அவன் பண்ணுவான் நீ நினைச்சிருக்கவே மாட்டான், ஆனா பண்ணுவான். அது டியாஸோட ஒரு பெரிய பிரச்சனை ஆக்சுவலி. ரொம்ப அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு எனக்கு நேத்து டியாஸ் மேட்ச் பாக்குறதுக்கு. என்னடா இவ்வளவு சான்ஸ் விடுறேன், ஆனா கடைசியில அவன் கோல் அடிச்சிட்டான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த மேட்ரிட்டுக்கோ இந்த மத்த டீமுக்கோ ஒரு பென்சிமாவோ இல்ல இவனோ ஒரு க்ளூ இல்லைன்னீங்களே, அதுதான் ஹாரிகேன். பர்ஃபெக்டான ஒரு நம்பர் 9 அண்ட் நம்பர் 10 காம்பினேஷனான ஒரு ஜெர்சி பிளேயர். 9.5 ஜெர்சி மாதிரியான ஒரு 9.5 9.5 டைட்டில் 9.5 ஹாரிகேன். அவன் ரேட்டிங்கும் 9.5 தான். பயங்கரமான So, ஒரு பயங்கரமான பிளேயர். அதுதான் பாப்போம் எங்க முடிக்கிறாங்க, என்னென்ன பொசிஷன் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரியல் மேட்ரிட் 2 வருஷமா டிராஃபிலெஸ்ஸா முடிக்கிறது எங்க ஃபுட்பால் ஃபேன்ஸ் எங்க எல்லாருக்கும் வருத்தம்பா அப்படின்னு சொல்ல இதாதான் இருக்கு. ஆனா செம ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. சோ மெட்ரிட் ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ்ல நீங்க 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 என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போடுங்க. அண்ட் ஆர்சனல் ஃபேன்ஸ் நான்லாம் ஒரு ஜெர்மன் டீமை சப்போர்ட்டே பண்ணதில்ல. ஆனா வந்து நேத்து ஃபர்ஸ்ட் வாட்டி ரியல் மேட்ரிட் தோக்குறப்போ கொஞ்சமா சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கும் அவன் வந்து யுனைடெட் விட்டா அடுத்து ரியல் மேட்ரிட் தான் சப்போர்ட் கண்ணி பண்ணிட்டு ஆமா. ஆனா வந்து ரொம்ப ஓவரா ஆடிட்டாங்க. சோ உட்கார வச்சுட்டாங்க. ஃபுட்பால் அது ஹஸ் காட் them to his place. நான் என்ன சொல்றது, ஆர்சனல் ஃபேன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எங்களோட டேக் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, இல்ல லைக் இல்ல ப்ரோ இது வந்து நாங்க நெக்ஸ்ட் இதுல வந்து நாங்க we will win both பிரீமியர் லீக் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் நினைக்கிறீங்களா, ஆர்டெட்டா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஒரே ஃபைனலா ஹென்ரி வந்து இந்த சிபிஎஸ்ல வந்து ஒரு போஸ்ட் மேட்ச் கமெண்ட் ஒன்னு சொல்லியிருப்பான். ஜோயல் சொன்னதுதான். ஆஃப்டர் ஆர்டெட்டாஸ் இன்டர்வியூ
யாராவது இந்த கேமை பார்த்தாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் இன்ஸ்பைரிங். தே நீட் அ மேசிவ் வின், தே நீட் அ பிக் வின் இன் த வீக்கெண்ட் டு கேரி த மொமெண்டம் ஃபார்வர்ட். அண்ட் அது வந்து தியரி ஹென்ரி மாதிரி ஒரு ஆர்சனல் லெஜண்ட் கிட்ட இருந்தே வருது. ஸோ பீப்புள் ஆர் அப்சர்விங் தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ யா, வி வில் சி. ஹோப்ஃபுல்லி சிட்டி நிறைய வின்ஸ். ஆர்சனல் ஃபேன்ஸே டென்ஷன் ஆயிட்டாங்கடா. ஹேட்டர்ஸ் செட் தட் வி வில் பாட்டில், ஹேட்டர்ஸ் ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்துட்டு ஒரு ப்ரிவியூ மாதிரியே எனக்கு இந்த வீடியோ முடிக்கிறோம். மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் ஆர்சனல், லுக்கிங் ஃபார்வர்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதோடய ஒரு பெரிய மேட்ச் ஒன்று இருக்குது. எல்லாம் என்னடா வாதியார பல் பிடிங்க பாக்குறீங்களா எல்லாரும்? நாங்க ஒரு 2 டீம் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லைன்ன உடனே நீங்க எல்லாம் எங்களுடைய யுனைடெட் செல்சி ஓ மேட்ச் ஆமா, வந்துடுவீங்க. கரெக்டா? பேட்டில் ஆஃப் தி ஏ மிட்ஸ் வெம்பிளி, அங்க. ஒன்னு நான் போடுறேன்டா. நீங்க ரெண்டு பேரும் டிரா பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்பா. டாப் 3 ரேஸ் வந்து ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. அண்ட் பாப்போம், எங்களால முடிஞ்சா நாங்க நல்ல ஒரு ப்ரிவியூ வீடியோ பண்றோம். இன்னொரு விஷயம் வந்து இது நம்ம வேணா ரீல்க்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அத்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் பயர்ன் முனிக் வந்து அகைன்ஸ்ட் ஹாட்ரிக் அடிக்கிறதுக்கு ரொனால்டோ மாதிரி ஒரு பிளேயர் உங்களுக்கு இல்ல. சோ அப்படி போட்டு ஒரு ரீல் அது போட்டு இவனே சொல்லிருப்பானே, ஓகேவா? இவனே சொல்லிருக்கான். யாரு? டியேகோ சிமியோனே சிமியோனே சொல்லிருப்பான். சிமியோனே ஆக்சுவலி இன்னைக்கு சொல்லியிருக்கான். அதாவது வந்து புதுப்பேட்டையில அவன் சொல்லுவான் தெரியுமா, அது மாதிரிதான் நான்லாம் ரொனால்டோவே பார்த்திருக்கேன், நீ யாரா ஸ்கூல் பையன் அப்படின்ற மாதிரிதான் வந்து அவன் லிட்டரலா அதுதான் சூப்பரா சொன்னாரு. சூப்பரா இதான் சொல்லியிருப்பான். நான் வந்து இதுவரையும் 15 வருஷம் அத்லெட்டிகோ மேட்ரிட மேனேஜ் பண்ணியிருக்கிறேன். இதுவரையும் எனக்கு எங்களோட அடிச்ச ஹேட்ரிக் வந்து 4 வாட்டி தான் அடிச்சிருக்காங்க எங்களுக்கு அகேன்ஸ்டா. 4 ரொனால்டோ தான். ரொனால்டோ கேவ் மீ அ ஹாரர். இதுதான் எக்ஸாக்ட்டா சொன்னான். ரொனால்டோ கேவ் மீ அ ஹாரர். டு நாட் கம்பேர் அ கிட் ஹூ டஸ் ஸ்டெப் ஓவர் டு ரொனால்டோ. டைட்டில் நீங்க வரணும். ஆனா திஸ் ஆனா இஸ் வந்து சினிமா. கொஞ்சம் ஓவர் பில்டப்பா எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமான played well டேலண்ட் தான் டா. யமால். இல்ல, he பயங்கரமான played டேலண்ட் well. யமால். பட் ஆனா யூஆர் கம்பேரிங் யுவர் செல்ஃப் அகேன்ஸ்ட் லெப்ரான் ஜேம்ஸ் வந்து லெப்ரான் ஜேம்ஸ் இஸ் லைக் த கோட் ஆஃப் பாஸ்கெட்பால்ல. ஸோ வந்து இஃப் யூஆர் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் கோட், யூ ஹாவ் டு ஷோ தட் எங்க கோட் மாதிரி, எங்க தலைவர் மாதிரி. பட் ஆனா அதை பண்ணல. ஸோ வந்து இட் வாஸ் பேட். ஐ திங்க் த நியூ ஏஜ் கிட்ஸ் ப்ராபப்லி நம்மளால ரிலேட் பண்ண முடியாது. தீஸ் ஆர் மோர் எக்ஸ்பிரஷன். ஜென் கார்னாச்சோ ஆல்ஃபா. மாதிரி ஒரு கோட். ஜென் இல்ல, ஆல்ஃபா, கார்னாச்சோ எப்படி லமின் யமால் வந்து தப்பு பண்ணிட்டான். அவன் வந்துட்டு யார ரேஜ் பைட் பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டான். நீ ரேஜ் பைட் பண்றது ஒரு ஓஜி ரேஜ் பைட்டரா சிமியோனி, ஓகேவா? அவங்க கிட்ட போயிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவன் வந்து லிட்டரலா தான் சொன்னா, டேய் நான்லாம் ரொனால்டோவே பார்த்தவன்டா, பறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு லிட்டரலா அந்த மாதிரிதான் ஆச்சு. சரி, வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் சொன்ன மாதிரி இவ்வளவு நேரமும் பேஷண்டா இருந்து எங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டா பேஜ்ல வந்துட்டு நாங்க கூடிய சீக்கிரம் வந்து வந்து லைவ் வந்து வரலான்னு இருக்கோம். இந்த கேம்ப் செமிஃபைனல்ஸ்க்கு வரோம். அதான், இந்த கேம்ப் நியூ வில் ரிட்டர்ன் டு பார்சிலோனான்ற மாதிரி நாங்களும் லைவ் வரோம் ஏமாத்திட்டு இருக்கோம். லைட் வந்துடுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களோட தாட்ஸை போடுங்க, நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.